ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்க்கும் 6th 9th இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா 11th இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. சரி ஓகே. இப்போ இதில் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் முதற்கட்ட ஒரு நகரமயமாக்கத்தின் ஒரு சின்னம் அப்படி சொல்லிட்டு எதை சொல்றோம் அப்படின்னா எதை சொல்றோம், நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை தான் சொல்றோம் சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்க்கும் முதன்னு ஒரு நகரம் இந்தியாவில் இருந்து பார்க்கும் ஒன்று இருக்கு அப்படிங்கிற நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை தான் சொல்லியிருக்கோம், இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை தான் சொல்றாங்க. அப்ப இந்த டைம்ல சிந்து சமவெளி நாகரிகம் உச்சத்துல இருக்கும்போது இந்தியாவோட மற்ற பகுதிகளில் என்னென்ன காலங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, என்னென்ன காலங்கள் நடைமுறையில் இருந்திருக்கு அப்படின்னா, இடைக்கற்காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு சரிங்களா, புதிய கற்காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு சரிங்களா. சரி, அப்ப பெயரிட முறையும் படிநிலைகளும் கால வரிசையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல என்ன சார் அப்படின்னா, இந்தியாவோட வடமேற்கு பகுதியில தான் யார் இருக்கா அப்படின்னா பார்க்கும்போது யார் இருக்கா, பாகிஸ்தான் இருக்காங்க சரிங்களா. சரி ஓகே. அது மாதிரி வந்து பார்க்கும்போது அப்ப இந்த பாகிஸ்தான்ல உருவான நாகரிகம் எது அப்படின்னா இந்த சிந்து நாகரிகம் சரிங்களா. அப்ப இந்தியா பிளஸ் பாகிஸ்தான்ல உருவாயிருக்கு. அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கலாம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, புதாண்டுக்கு வந்து பார்க்கும் 3000 கால அளவுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னா அது ஹரப்பா தான் சரிங்களா. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது, ஹரப்பா. அதனாலதான் இந்த நாகரிகத்துக்கு என்ன பேரு, ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பகுதிகளில் புதிய கற்கால கிராமத்தோட தொடக்கம். அப்ப முதல்ல கிட்டத்தட்ட அப்ப இருக்கக்கூடிய மக்கள் ஆரம்பத்துல எப்ப வாழ்ந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னா, கிமு வந்து பார்க்கும் 7,000 நூற்றாண்டுக்கு முன்னாடியே சரிங்களா. எவ்வளவு, கிமு 7,000 நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து பார்க்கும்போது இந்த பகுதிகளில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 7,000 அப்படிங்கிறது எதுக்கு சார் ஈக்குவல் அப்படின்னா, சிந்து வெளி நாகரிகத்தோட முன்னோடின்னு ஒருத்தவங்களை யாரை சொல்றோம் அப்படின்னா மெகக்கர்னு சொல்றோம் சரியா. அப்ப அந்த மெகக்கருக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க சரியா. அப்ப புதிய கற்கால பகுதியான அந்த மெகக்கரோட காலத்தை போல கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது இந்த சிந்து வெளி பகுதியில் இருக்கக்கூடிய கற்கால கிராமத்தோட தொடக்கம் வந்து எத்தனை ஆண்டு பழமையானது அப்படின்னா எவ்வளவு, 7,000 அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. 7,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இப்ப இதுல வந்து பார்க்கும்போது ஹரப்பா வந்து பார்க்க நம்ம 3 கேட்டகரியா பிரிக்கலாம் சரிங்களா. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, ஒண்ணு தொடக்க காலம் அதாவது இனிஷியல் ஸ்டேஜ் சரிங்களா. அடுத்து முதிர்ச்சி அப்படின்னா மெச்சூர்டுன்னு சொல்லுவாங்க. பிற்காலம் அப்படின்னா லேட்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆமா. அப்ப இந்த தொடக்க கால ஹரப்பாவோட காலம் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 3200 இருந்து 2600 வரைக்கும். அடுத்து 2600 இருந்து 1900 வரைக்கும். 1900 இருந்து என்னது 1700 நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்போம் சரிங்களா. அது மாதிரி இந்த பக்கம் முதல்ல இந்த ஹரப்பாவுக்கு யார் சார் வருகை தந்திருக்கா அப்படின்னா, ஆமா யார் வந்திருக்கா, சார்லஸ் மேசன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பக்கம் வந்திருக்காரு. இவர் எப்ப வந்திருக்காரு அப்படின்னா 1826 வந்து பக்கம் வருகை தந்திருக்காரு. எப்ப வருகை தந்திருக்காரு, 1826 வருகை தந்திருக்காரு. இவரு 1831 இவருக்கு அப்புறம் யார் வர அப்படின்னா அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் ஹரப்பாக்கு வருகை தந்தது யார் அப்படின்னா வந்து பார்க்கும்போது யாரு, சார்லஸ் மேசன் சரிங்களா, 826. அடுத்து அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு யார் வரா அப்படின்னா யார் வரா, ஆமா அதாவது வந்து பார்க்கும்போது அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்னு ஒருத்தர் வராரு சரிங்களா. இது மாதிரி வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிந்துவெளி பகுதிகளில் சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதாண்டி வராங்க. ஆனா இருந்தாலும் இந்த ஹரப்பா வந்து எதுக்காக சார் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த லாகூர்ல இருந்து ஆமா முல்தானுக்கு வந்து பார்க்கும்போது ரயில் பாதை போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹரப்பா வந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய கற்கள் எல்லாமே ரயில்வே தண்டவாளங்களுக்கு இடையில கற்களை பயன்படுத்தி இருப்பாங்க. அப்ப இங்க கிடைக்கிற ஒரு முத்திரை ஒண்ணு ஒருத்தர் கிடைக்குது சரிங்களா. அதாவது இந்த ஹரப்பா பகுதியில ஒரு முத்திரை ஒண்ணு கிடைக்குது. அது யாருக்கு சார் கிடைக்குது அப்படின்னா, இவர் தான் ஏஎஸோட ஃபவுண்டர்னு சொல்லலாம். அதான் பார்க்கும் இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையோட முதல் நில அளவையாளர் அப்ப நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஆமா, ஏஎஸோட டைரக்டரா இருந்தது யார் அப்படின்னா பார்க்கும்போது அலெக்சாண்டர் கன்னிங்காம் சரிங்களா. இவருக்கு வந்து பார்க்கும்போது ஹரப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிம்பிள் ஒண்ணு கிடைக்குது சரிங்களா. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 3 வருஷங்களை முக்கியமா வந்து பார்க்கும்போது ஆய்வு செஞ்சிருக்காரு. 53ல, அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப 56ல, அடுத்தது 75ல சரிங்களா. இந்த 3 வருஷம் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஹரப்பா வந்து பார்க்கும்போது ஒரு ஆய்வு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும்போது இப்ப இவர் ஆய்வு செஞ்சு இவர் போய் பார்வையிட்டு இருந்தாலும் ஹரப்பாவை ஆய்வு நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமா இருந்தது யார் அப்படின்னா யார், இந்த சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் சரிங்களா. ஆமா, அதாவது அங்க அதிகமா போயிட்டு பார்வையிட்டது யார் அப்படின்னா யாரை சொல்லலாம், நம்ம வந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய இந்த சர் ஜான் மார்ஷல் அதை பார்க்கும்போது அலெக்சாண்டர் கன்னிகாமா நம்ம சொல்லலாம். 53ல பார்வையிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பார்க்கும்போது 56ல பார்வையிட்டு இருக்காரு. அடுத்து 1975ல. ஆனா இருந்தாலும் அங்க வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அங்க ஆய்வு நடத்த காரணமா இருந்தது யாருன்னா யார சொல்றாங்க,
இந்த சர் ஜான் மார்ஷல் அவர்களை சொல்றாங்க. யாரை சொல்றாங்க? சர் ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, அப்ப இவரும் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா ஏஎஸ்ஐயோட பார்க்கும்போது பாக்குற யாரு சார்? சர் ஜான் மார்ஷல். அப்படின்னா இவரு ஏஎஸ்ஐயோட ஃபவுண்டர் மாதிரி, ஃபவுண்டர் சொல்ல முடியாது, டைரக்டரா பொறுப்பெடுத்திருக்காரு. எப்ப இருந்து பார்க்கும்போது ஏஎஸ்ஐயோட பொறுப்பு எடுக்கிறாரு அப்படின்னா 1940 இருந்து பார்க்கும்போது சார்ஜ் எடுத்திருப்பாரு. சரிங்களா? ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது சாரி 1924 எடுத்திருப்பாரு. 1924 இருந்து பார்க்கும் பொறுப்பெடுத்திருப்பாரு. இந்த 1940 அப்படிங்கிறது என்ன பண்ணா ஆர்இஎம் வீலர், அவர் யாரு? ஆர்இஎம் வீலர் இருக்காரு பாத்தீங்களா? ஆமா, இந்த ஆர்இஎம் வீலர் அவர் வந்து பக்கம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த அதுக்கப்புறம் இந்த ஏசியோட ஃபவுண்டரா, அதாவது டைரக்டரா இருந்து இங்க போயிட்டு சில ஆய்வுகள்லாம் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதாவது வந்து பக்கம் முதல்ல வருகை தந்தது யார் அப்படின்னா யார் வந்திருப்பா? சார்லஸ் மெசன் வந்திருக்காரு. அவங்களுக்கு அடுத்து வந்தது யார் அப்படின்னா அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தது யார் அப்படின்னா அலெக்சாண்டர் பர்னஸ் வந்திருக்காரு. சரிங்களா? அப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தான் வந்து பார்க்கும்போது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு. அப்படி பாக்குறப்ப ஹரப்பா நாகரிகத்தோட தொடர்புடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்கள் எது அப்படின்னா ஒண்ணு கேலிபங்கன், இன்னொன்னு லோத்தல், சரிங்களா, குஜராத்ல இருக்கு. ராயி ஹர்கி, சரிங்களா, அடுத்து டோலாவீரா. இது எல்லாமே வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அகழ்வாய்வினால வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அதிகமா அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடங்கள். சரிங்களா? ஆமா, அதுக்கப்புறம் 1950க்கு அப்புறம் ஏற்பட்ட, அதுக்கப்புறம் 50க்கு அப்புறம் அவங்க பண்ண அகழ்வாய்வுகள் எல்லாமே இதுக்கப்புறம் பண்ணப்பட்ட அகழ்வாய்வுல தான் நம்மளால என்ன பண்ணிக்க முடிஞ்சிச்சு, அந்த அவங்களுடைய நாகரிகங்களோட விஷயங்களை, சில விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, புவியியல் அமைவிடம் மற்றும் குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் சிந்து நாகரிகம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தோட சமகால பண்பாடுகள் வந்து பார்க்கும்போது பாக்குறேன் அந்த டைம்ல கிட்டத்தட்ட வந்து பார்க்கும் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளவு மில்லியன் சொல்றாங்க அப்படின்னா 1.5 மில்லியன், சரிங்களா, சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருந்திருக்கா. இதனுடைய எல்லைகள் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். சரிங்களா? ஆமா, மேற்குல நம்ம வெஸ்ட் சைடு போனோம் அப்படின்னா பார்க்கும் மேற்குல இருக்கக்கூடிய பார்க்கும்போது என்னது, ஆமா, பாகிஸ்தான் ஈரானோட எல்லையில இருக்கக்கூடிய சட்கஜான் ஒரு வரைக்கும். சரிங்களா? ஆமா, இதே வடக்கு அப்படின்னா பார்க்கும்போது ஷாடுகை, அதாவது ஆப்கானிஸ்தான். கிழக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பார்க்கும்போது ஆலம்கீர்பூர், சரிங்களா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது, நம்ம தெற்குல வந்து பார்க்கும் தைமதாபாத், அதாவது வந்து பார்க்கும் மகாராஷ்டிரால இருக்கு. சரிங்களா? ஆமா, இதனுடைய மைய பகுதியில், அதாவது இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட மையப்பகுதி எது அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், அடுத்தது ஹரியானா. இது எல்லாமே வந்து பார்க்கும்போது இதனுடைய மையப்பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க, தொடக்கத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பாக்குறப்ப அப்ப இவங்க இந்த விலங்கு வளர்ப்புன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அதாவது இந்த விலங்கு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் ஒரு முறை தொடங்கி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அப்ப உலகத்துல வேளாண்மையும், சரிங்களா, ஆமா, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளை எது ஒண்ணா இந்த இங்க இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் ஒண்ணுன்னு சொல்றாங்க. சரியா? ஆமா, அதுலயும் குறிப்பா வந்து பார்க்கணும் மெஹக்கர் அப்படின்னு சொல்லி. இந்த மெஹக்கர் அப்படிங்கிறது யாருடைய முன்னோடி அப்பான்னு பார்க்கணும், யாருக்கு? சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. சரி, அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுல வந்து பார்க்கும்போது சிந்து பகுதியோட புதிய கற்கால பண்பாடுகளுக்கும் பிற்காலத்துல கூடிய நகர நாகரிகத்துக்கும் தொடர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. நம்ம இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் மட்டும் போனது போதும். இதுல வேற என்ன சார் கொடுத்தா திட்டமிடப்பட்ட நகரங்கள். இப்ப இந்த ஹரப்பா எங்க சார் இருக்கு அப்படின்னா அங்க படிச்சதான் அதே பஞ்சாப், பாகிஸ்தான். மொஹஞ்சதாரோ எங்க இருக்குன்னா சிந்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான். டோலாவீரா, லோத்தல், சுர்கோட்டா, இது எல்லாமே எங்க தான் இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. கேலிபங்கன் அப்பெல்லாம் பார்க்கும்போது ராஜா வந்து பார்க்கும் நிறைய பேர் காலி பண்ணிடுவாரு. சரிங்களா? நம்ம போர்ல அப்பெல்லாம் பார்க்கும்போது ராஜஸ்தான், இந்தியா. பனாவலி அப்பெல்லாம் பார்க்கும்போது பனாவலி, ராகி ஹர்கி, ஹீன்னு வந்துட்டாலே அது என்னதான், ஹரியானா தான். சரியா? ஹீன்னு வந்துட்டாலே அது என்னது, ஹரியானா. சரிங்களா? ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குற வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப இவங்களோட திட்டமிடப்பட்ட நகரத்தை பொறுத்த வேற என்ன சொல்றாங்கன்னா இப்ப இவங்களோட இதுல இருந்து பார்க்கும் கழிவு நீர் வடிகால் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப திட்டவட்டமான ஒழுங்குடன் கட்டப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்கள்ட்ட ட்ரைனேஜ் சிஸ்டம் சூப்பரா இருந்திருக்கு. சிந்து சமணி நாகரிக மக்கள்கிட்ட ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்திருக்கு? சூப்பரா இருந்திருக்கு. சரிங்களா? ஆமா, அதான் இதுல சொல்ல வராங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செங்கற்கல்லால வந்து பார்க்கும்போது கழிவுநீர் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கட்டியிருப்பாங்க. இதுல வந்து பார்க்கும்போது சுட்ட செங்கற்களால கட்டியிருக்காங்க. வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கும்போது பாக்குறப்ப வீடுகள் ஒண்ணுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டு இருந்திருக்கு. சரிங்களா? அதுலயும் குறிப்பா அந்த பக்கம் இந்த மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு நகரம். மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது அது ஒரு நகரம். சரியா? ஆமா, அப்ப அது ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரமா இருந்திருக்கு. சரி, மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். சரிங்களா? ஆமா, அதுல வந்து பார்க்கும்போது அது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும். இதுல வந்து இப்ப மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது எங்க சார் இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது ஒரு உயர்ந்த மேடையில கட்டியிருக்காங்க. அதனால பிளான் பண்ணி வந்து பார்க்கும்போது கட்டியிருக்காங்க. அது பெரும்பாலும் வந்து பார்க்கும்போது எந்த பகுதியா இருந்திருக்கு அப்படின்னா எந்த பகுதி? கோட்டை பகுதியாகவும் பிளஸ் வந்து பார்க்கும்போது
தாழ்வான பகுதியை 2 பகுதிகள் வச்சிருந்திருக்கு. இப்ப மொஹஞ்சதாரோ நான் எடுத்தேன் அப்படின்னா மொஹஞ்சதாரோ எத்தனை பார்ட்டா நான் பிரிக்கலாம்? 2 பார்ட்டா பிரிக்கலாம். எத்தனை பார்ட்டா பிரிக்கலாம்? 2 பார்ட்டா நான் பிரிக்கலாம். சரியா? ஒண்ணு கோட்டை பகுதின்னு ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு என்னது தாழ்வான பகுதின்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஆமா, அதுல வந்து பார்க்கும்போது இதுல கோட்டை பகுதி பெரும்பாலும் யார் பயன்படுத்துவா அப்படின்னா வணிகர்கள் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இதுல இருந்து பார்க்கும் தாழ்வான பகுதி யார் பயன்படுத்துவா அப்படின்னா சாதாரண மக்கள் வந்து பார்க்குற பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும் வீடுகள்ல எல்லாமே சுட்ட செங்கற்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும் குளியல் அறை இருந்திருக்கு, கழிவுநீர் வடிகால்லாம் இருந்திருக்கு. மேல் தளத்தை வந்து பார்க்கும்போது மேல வந்து ஃபுல்லா பிளைனா வந்து பார்க்கும் உணர்த்துற வகையில சில வீடுகள் வந்து பார்க்கும் படிகள் வச்சிருந்திருக்காங்க. மேலெல்லாம் வந்து பார்க்கும் படிக்கட்டு, அதாவது சைட்ல கட்டெல்லாம் கட்டாம ஃபுல்லாவே இப்படித்தான் இருந்திருக்கு, பிளைனா இருந்திருக்கு. சரிங்களா? ஆமா, அது மாதிரியான வீடுகள் வந்து பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிக மக்கள் காலகட்டத்துல இருந்ததா சொல்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, இதுல வேற என்ன சொல்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா நகரத்தோட கோட்டை பகுதி தான் முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்திற்கான ஒரு அமைப்பா பார்க்கப்படுது. அப்ப கோட்டை பகுதி யாரு இருந்திருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்க்க யார் இருந்திருப்பா? வணிகர்கள் தான் அதிகமா இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதுல குறிப்பா வந்து பார்க்கும் மொஹஞ்சதாரோல இருக்கக்கூடிய ஒரு கட்டடம், மொஹஞ்சதாரோ இருக்கு பாத்தீங்களா, அது உயர்ந்த மேடை மீது கட்டப்பட்டுச்சு நம்ம சொன்னோம்ல, அங்க ஒரு கட்டடம் இருக்கு. அந்த கட்டடம் எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கான்? சேமிப்பு கிடங்கா இருக்கும். அந்த கட்டடம் எப்படி இருக்கா? சேமிப்பு கிடங்கா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அப்ப இது அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் வந்து பார்க்கும் சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லி. சேமிப்பு கிடங்குனா நம்ம ஏதோ ஒரு பொருளை சேமிச்சு வைக்கிறதுக்கு, அவ்வளவுதான். அப்ப பெருங்குளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அப்ப இங்கேதான் இந்த பெருங்குளம். அப்ப பெருங்குளம் அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு, இந்த மொஹஞ்சதாரோல தான் இருக்கு. சரிங்களா? ஆமா, இந்த கிரேட் பாத்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 4 பக்கமுமே நடைபாதை இருக்கு. இதுல என்ன இருக்கு? 4 பக்கமுமே நடைபாதை இருக்கு. வடக்கு பக்கத்துல பிளஸ் என்னது தெற்கு பக்கத்துல படிக்கட்டுகள் இருக்கான். வடக்கு பிளஸ் என்னது தெற்கு சைடு என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு படிக்கட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தண்ணியெல்லாம் வந்து பக்கம் கசியாம இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஜிப்சம் அப்படி சொல்லக்கூடிய ஆமா ஒரு சின்ன சாந்தால அந்த பக்கம் பூசி வந்து பார்க்கும்போது மொழிவி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தண்ணி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இதுக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னா பக்கத்துல கூட கிணத்துல இருந்து இது பண்ணிக்குவாங்க. சப்போஸ் இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் வந்து பார்க்கும்போது வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு? கழிவுநீர் வடிகால் வசதி இதுக்கும் இருந்திருக்கு. சரிங்களா? அப்ப இவ்வளவு ஃபெசிலிட்டி வந்து பார்க்கும்போது அந்த பெருங்குளங்கள் அந்த பக்கம் வச்சிருக்கேன். பெருங்குளம் எங்க இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு? மொஹஞ்சதாரோல இருக்கு. சரி, அப்ப இந்த பெருங்குளம் இருந்து இது அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா என்னது? மொஹஞ்சதாரோ. சரி, என்ன பேரு? மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ. சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, வாழ்வாதாரம் பொருளாதார உற்பத்தி. சரிங்களா? அப்ப இவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு எதை சார் நம்பியிருக்காங்கன்னா வேளாண்மை பண்ணியிருக்காங்கப்பா. வேளாண்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது எதெல்லாம் வேளாண்மை பண்ணியிருக்காங்கன்னா கோதுமை, பார்லி, அவரை, ஆமா, அதுக்கப்புறம் பார்க்கும் கொண்டக்கடலை, எள்ளு, இது எல்லாமே வந்து பார்க்கும்போது அவங்க அதிகமா வந்து பார்க்க என்ன பண்ணியிருக்காங்க? அறுவடை பண்ணியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? மேபி வந்து அதுக்கான சான்றுகள் நமக்கு என்ன பண்ணிருக்கலாம்? கிடைச்சிருக்கலாம். சரிங்களா? ஆமா, அதனால வந்து பார்க்கும்போது இப்ப அடுத்து வேற என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க பயிரிடுறது வருஷத்துக்கு எத்தனை தடவை பயிரிடுவாங்கன்னா 2 தடவை தான் பயிரிடுவாங்க. வருஷத்துக்கு எத்தனை தடவை பயிரிடுவாங்க? 2 தடவை தான் பயிரிடுவாங்க. அதான் இரட்டை பயிரிடல் முறை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பின்பற்றி இருந்திருப்பாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம உழவுக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அவங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா என்னது? கலப்பை வந்து பார்க்கும் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஆமா, அப்ப கலப்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? இடத்த வந்து பார்க்கும்போது உழுது அவங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா விவசாயம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுல தெரிய வருது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும் உழுத இப்ப நமக்கு எப்படி சார் இருக்க சொல்றீங்க? இது மட்டும் இல்லாம உழுத நிலங்களை எங்க பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப எங்க பார்க்கலாம்? கேலிபங்கலை போய் பார்க்கலாமா? சரி, இப்ப கேலிபங்கல் போனீங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிக மக்கள் உழுது விவசாயம் பண்ணி இடத்த நம்மளால என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உழுத நிலங்களை கேலிபங்கலில் காணப்படுகிறது. அப்ப இவங்க வந்து பார்க்கும்போது பாசனத்துக்கு எதை பயன்படுத்துறாங்கன்னா கேனல்ஸ், அதாவது கால்வாயையும் பிளஸ் அது கேணிகளையும் வந்து பார்க்கும்போது நம்பி அவங்க வந்து பார்க்கும்போது பயிரிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வருஷத்துக்கு எத்தனை தடவை பயிரிடுவாங்க அப்படின்னா எத்தனை தடவை? 2 தடவை, இருமுறை பயிரிடல் அப்படின்னு சொல்லி பயிரிட்டு இருந்திருக்காங்க. சரியா? விலங்குகளை பழக்கப்படுத்துற வரைக்கும் அவங்களுக்கு குதிரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியாது. ஆனா இருந்தாலும் விவசாயத்துக்கு அதிகமா காளைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப இவங்க எதெல்லாம் வளர்த்திருக்காங்க அப்படின்னா செம்மறி ஆடு, வெள்ளாடு, அடுத்தது கோழி, எருமை, பன்னி, யானை, இதை பத்தின அறிவெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்காங்களா அப்படின்னா ஆமா, எருமை பத்தியும் தெரியும், பன்னி பத்தியும் தெரியும், யானை பத்தியும் தெரியுது. ஆனா உங்களுக்கு எது தெரியாது? குதிரை பத்தி தெரியாதான். சரியா? ஆனா அந்த ஹரப்பாவில் நம்ம போயிட்டோம், ஹரப்பாவுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பார்க்கும்போது பார்க்கறப்ப மாடுகள் எல்லாத்தையும் நம்ம அங்க போயிட்டு நம்ம என்னன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜெபுன்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அங்க போய் ஹரப்பாக்கு போயிட்டு நம்ம ஜெபுன்னு சொன்னோம் அப்படின்னா எது வரும்? மாடு தான் வந்து நிக்குமா. சரியா? ஹரப்பாவில மாடுகளுக்கு என்ன பேரு? ஜெபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து பார்க்கும்போது உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும். சரிங்களா? மாடுகள் அவர்களோட பல முத்திரைகள், அந்த ஜெபு இருக்கு பாத்தீங்களா, அது பல முத்திரைகள் வந்து பார்க்கும்போது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க? அது நிறைய முத்திரைகள் வந்து பார்க்கும்போது பார்க்கற பயன்படுத்திருக்காங்க. சரியா? ஆமா, அடுத்து வந்து பார்க்கும் கைவினை தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது இவங்களோட பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல யாரும் இருக்கு அப்படின்னா கைவினை தயாரிப்பு இருக்கு. சரிங்களா? அந்த கைவினைக்கு அவங்க எதை பயன்படுத்திருக்காங்கன்னா மணிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது அணிகள் செய்யறது, அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குற அணிகள் செய்தல், அடுத்தது சங்கு வளையல் செய்தல், உலோக வேலை, இது மாதிரி எல்லாத்துக்குமே எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது கைவினை பொருட்கள் வந்து பார்க்கும்போது செயல்பாடா இருந்திருக்கு. சரியா? இது மட்டும் இல்லாம
கார்னீலியன் அப்படிங்கிறது என்னது மணி, சரிங்களா. ஜாஸ்பர், கிறிஸ்டல் ரெண்டுமே என்னது அப்பனா படிகக்கல், கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க, சரியா. நம்ம கிறிஸ்டல் அப்படின்னா என்னது, ஜாஸ்பர் அதனால கிறிஸ்டல், சரிங்களா. கிறிஸ்டல்னா வந்து பார்க்கும் படிகக்கல்னு அர்த்தம். ஸ்டிடைட் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்குறப்ப என்னது நுரைக்கல், ஸ்டிடைட்னா என்னது நுரைக்கல்னு சொல்றாங்க. இதுலயும் இதெல்லாம் செஞ்சு அப்ப இதெல்லாம் யார் சார் அதிகமா பயன்படுத்தியிருப்பா அப்படின்னா இதெல்லாம் விலை உயர்ந்தது, அப்ப வணிகர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. செம்பு, வெண்கலம், தங்கம் இதுவுமே விலை உயர்ந்தது. இது வந்து பார்க்கும்போது யார் பயன்படுத்தியிருப்பா அப்படின்னா யார் பயன்படுத்தியிருப்பா, வணிகர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க, சரியா. இந்த சங்கு, பீங்கான், சுடுமண் இதெல்லாம் வணிகர்கள் செய்யறாங்களா, அப்ப இதெல்லாம் யார் பயன்படுத்தியிருப்பா. அதாவது வந்து பக்கம் யார் பயன்படுத்தியிருப்பா, சாதாரண ஏழை மக்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. இவங்க இவங்க இவ்வளவு விஷயம் கைவினை தயாரிப்புலாம் பண்றாங்களா, அதெல்லாம் ஏற்றுமதி எங்க சார் செய்யறாங்க அப்படின்னா மெசபுடமேக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அப்ப எனக்கு மெசபுடமேக்கு ஏற்றுமதி செஞ்சா நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அங்க மெசபுடமே நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல, இருக்கிற உலகத்துல பழமையான நாகரிகம் எது அப்படின்னா என்னது, இந்த மெசபுடமே நாகரிகம் தான். அங்க அகழ்வாய் செய்யும் போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா சிந்துவெளி பொருட்கள் வந்து பார்க்கும் சில பொருட்கள் கிடைச்சிருக்கு, அதை வச்சுதான் நான் சொல்றேன், சரிங்களா. சரி, அப்ப இதுல வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு என்னதான் இவ்வளவு விஷயம் செஞ்சாலும் சில பகுதிகளுக்கு சில இடம் சில பொருள் வந்து பார்க்கும் ரொம்ப ஃபேமஸா இருக்கும்ல. அப்ப சிந்துவெளி பகுதிகள்ல சங்குக்கு யார் ஃபேமஸ் அப்படின்னா பார்க்கும்போது நாகேஸ்வரர், பாலக்கோட்டு, சரியா. ஆமா, அதான் நாகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பார்க்கும்போது பார்க்க நாகம் கடிச்சா நமக்கு சங்கு தான், சரி. அடுத்த நாள் நமக்கு என்னதான் ஊத்துவாங்க, பால் தான் ஊத்துவாங்க. வைரத்தை பார்த்தோம் அப்பனா நம்ம என்ன ஆயிரும், ஷாக் ஆயிரும். அப்ப வைடூரியம் அப்பனா என்னது, ஷாடுகன்னு சொல்றாங்க, சரியா. ஆமா, கார்னிலியன் அப்பனா புதுசா ஒருத்தன் கார் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சும்மா லோ 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 லோன்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பான் அங்கிட்டும் இங்கிட்டும். ஆமா, அடுத்து ஸ்டிடைட் அப்பனா பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன சொல்றாங்க, ஆமா, அதாவது தெற்கு பக்கம் நுரைக்கல், ஸ்டிடைட்னானது நுரைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்டிடைட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பார்க்கணும், இது எங்க சார் அதிகமா விளைவிக்கிறாங்க அப்படின்னா, உம் ராஜாக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்டிடைட்னா ஸ்ட்ரிக்ட் யாரு அப்படின்னா ராஜா. அதுலயும் குறிப்பா எந்த ராஜா, தெற்கு சவுத்துல, அதாவது பார்க்கும்போது பார்க்கறப்ப சேர சோழ பாண்டியர்களாம். செம்பு அப்படின்னா நமக்கு தெரியும், செம்பு வந்து பார்க்கணும், செம்பு பாத்திரம் அதிகமா யார் பயன்படுத்துவா அப்படின்னா பார்க்கும்போது யாருதான், ராஜா தான் பயன்படுத்துவார். ஏன்னா ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எல்லா பாத்திரமே என்னது, தட்டுல இருந்து எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா தங்கத்துல இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனா கண்டிப்பா அது பக்கம் எதாலாம் இருக்கும், செம்பால வந்து பார்க்கும்போது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா. ஆமா, இப்ப இதுல வந்து பார்க்கும் மட்பாண்டங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா இவங்க செஞ்சது சிவப்பு நிறம் தான், ஆனா அதுல என்ன வண்ணத்துல வேலைப்பாடு இருந்திருக்கும் அப்படின்னா கருப்பு நிறத்துல வேலைப்பாடு இருந்திருக்கும்னு சொல்றாங்க, சரியா. எந்த நிறத்துல வேலைப்பாடு இருந்திருக்கும், கருப்பு நிறத்துல வேலைப்பாடு இருந்திருக்கும். ஹரப்பா நகரத்தை சேர்ந்த இந்த மட்பாண்டம் பெரும்பாலும் வந்து பார்க்க நல்லா சுற்று இருந்திருக்காங்க. அதுல குறிப்பா வந்து பார்க்கும்போது பார்க்குற வேலைப்பாடுலாம் ரொம்ப யூனிக்கா இருந்திருக்கு, சரியா. நம்ம உலோகங்களும் கருவிகளும் ஆயுதங்களும் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்ப இவங்களுடைய காலகட்டங்கள்ல மக்கள் வந்து பார்க்கும்போது எந்த கருவி செய்யறதுல அறிவுப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா வெண்கலத்தை கண்டுபிடிக்கிறதுல அறிவுப்பட்டு இருந்திருப்பாங்க. அதனால சிந்து சமவெளி நாகரிகம் காலம் வந்து பார்க்கும் என்ன காலம் அப்படின்னா அது வெண்கல காலம் அப்படின்னு சொல்ல, வெண்கல காலம் அப்படின்னு சொல்ல, ப்ரோன் ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம், சரிங்களா. ஆமா, மக்கள் செம்பு வெண்கல கருவிகள் செய்ய அறிந்தவர்கள். அப்ப அவங்களுக்கு என்ன தெரியும், வெண்கல கருவி தெரியும். அதுலயும் குறிப்பா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன சொல்றாங்கன்னா வெண்கல இந்த வெண்கல கருவிகளை தயாரித்தலும் வேளாண்மைக்கும் கைவினைப் பொருட்கள் உற்பத்திக்கும் பல வகைப்பட்ட கருவிகள் அவர்களுக்கு தேவைப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க, சரியா. ஆமா, இதுல என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பயன்படுத்தியிருக்காங்கப்பா, சரியா. ஒரு வகை படிகங்கள்ல செய்யப்பட்ட கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பு, தந்தத்தாலான கருவிகள் இது எல்லாமே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஏதோ ஒரு வகையில வந்து பார்க்கும் படிக கல் கிறிஸ்டல்ல தான் செஞ்சிருக்காங்கன்னா அந்த படிக கல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா அது ரோரி செட். அங்க பார்த்த எல்லாமே வருது பாத்தீங்களா. நம்ம அதுக்கு என்ன பேரு, ரோரி செட் அப்படிங்கிற படிக கல்ல செய்யப்பட்ட கத்திகள் வந்து பக்கம் யார் பயன்படுத்திருக்கா அப்படின்னா யார் பயன்படுத்திருக்கா, இந்த ஹரப்பா இருக்கக்கூடிய மக்கள் வந்து பக்கம் பயன்படுத்திருக்காங்க. இந்த ரோரி செட் அப்படிங்கிறது என்னது, ஒரு படிவு பாறை, சரிங்களா. அதான் பார்க்கும்போது படிவு பாறைன்னு சொல்றாங்க. இது வந்து பக்கம் எங்க சார் இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு, ஹரப்பா அப்படிங்கிறது ரோரி பகுதியில காணப்படுகிறது. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்யறதுக்கு எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா எதை பயன்படுத்தியிருக்காங்க, இந்த ரோரி செட் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா. துணிகள் அணிகலனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்குறப்ப நார்மலா இருக்கவங்க பருத்தி அணி அணிஞ்சிருப்பாங்க, ரொம்ப வசதியா இருக்கும் பட்டு துணி அணிஞ்சிருப்பாங்க. ஹரப்பா மக்கள் துணியாலான ஆடைகளை அணிந்தார்கள், சரி. கல்லாலும் சரி உலோகத்தாலும் சரி அணிகலனை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்ப உலோகத்தால வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கல்லாலையும் உலோகத்தாலையும் அவங்க எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த அணிகலன் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பயன்படுத்தியிருக்காங்க, சரியா. ஆமா, அவர்களுக்கு எதாவது தெரியும் அப்படின்னா பருத்தி பிளஸ் என்னது பட்டு. ஆமா, பருத்தி யார் அணிவா, கிராமப்புற மக்கள். பட்டு யார் அணிவா அப்படின்னா யாரு, ஆமா நகர்ப்புற மக்கள், சரிங்களா. முகஞ்சத்திரம்ல இது வரைக்கும் நிறைய 2 3 சிலை இந்த பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம், சரிங்களா. அதுல 2வது சிலை என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இருக்கிறது இது அப்படின்னா இந்த நடனம் ஆடுது, அதான் பார்க்கும்போது இது வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப எதுல சார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா எதுல செஞ்சிருப்பாங்க, செம்புல வந்து பக்கம் செஞ்சிருப்பாங்க. எதுல செஞ்சிருப்பாங்க, செம்புல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க, சரியா. இதுல இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து இந்த ஹரப்பா அந்த அவரு வந்து பார்க்கும்போது மதகுரு சிலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்போம். அதுவும் எங்கதான் அப்படின்னா எங்கதான், முகஞ்சதுறை தான், சரிங்களா. ஹரப்பா மக்கள் கார்னிலியன், செம்பு, தங்கம் ஆகியவற்றிலான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட தனி அணல்கள் வந்து பார்க்க உருவாக்கியிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாமே எதுல வந்து பார்க்க ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க அப்படின்னா கார்னிலியன்,
செம்பு, தங்கம். சரிங்களா? ஆமா, இவை மெசொப்பொட்டாமியாவுக்கு வந்து பார்க்கும்போது ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா, இப்ப இதுவும் என்னதான் பண்ணப்பட்டிருக்கு, மெசொப்பொட்டாமியாவுக்கு வந்து பார்க்கும்போது ஏற்றுமதி தான் செஞ்சிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க, மெசொப்பொட்டாமியாவுக்கு வந்து பார்க்கும் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. சரியா? ஆமா, வணிகம் பரிவர்த்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும் வணிகமும் பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகித்தன. மெசொப்பொட்டாமியாவோட வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு நெருக்கமான ஒரு வணிக தொடர்பு இருந்திருக்கு. சரியா? அதிகமா வணிகம் யார் செஞ்சிருக்கா அப்படின்னா, யாரும் கூட மெசொப்பொட்டாமியாவோட தான். சரிங்களா? அதுலயும் குறிப்பா பாருங்க, அந்த சுமேரிய நாகரிகம்னு ஒண்ணு இருந்திருக்கு. அங்க நிலவுனது எங்க அப்படின்னா பார்ப்போம் ஓமன், பக்ரைன். சரி, எங்க ஓமனு, பக்ரைனு, ஈராக்கு, ஈரான். சரிங்களா? ஆமா, அப்ப இது எல்லாமே வந்து பார்க்கும்போது எந்த நாகரிகத்துக்கு கீழே வருது அப்படின்னா எந்த நாகரிகம்? ஆமா, ஓமனா இருக்கட்டும், அடுத்து பக்ரைனா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், அடுத்துனது ஈரான். சரிங்களா? அப்ப இது எல்லாமே எங்கதான் வருது, எங்கதான்ப்பா வருது? இது எல்லாமே வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப சுமேரியரோட பார்க்கும்போது பார்க்குறப்ப நாகரிகம். சரிங்களா? ஆமா, அப்ப இதுல வந்து அதுலயும் குறிப்பா இந்த ஓமன் அப்ப நம்ம சொன்னோம், தெரியுதா? அந்த ஓமன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து பார்க்கும்போது சில விஷயங்களை பார்க்கும்போது பார்க்குறப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? அதாவது ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஒரு ஜாடி எனக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா எங்க கிடைக்குது, ஓமன்ல கிடைக்குதான். ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஒரு ஜாடி வந்து பார்க்கும்போது எனக்கு எங்க கிடைக்குது, ஓமன்ல கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதுல வந்து ஹரப்பாவுக்கும் மெசபடமியாவுக்கும் வந்து பார்க்கும்போது வேற வணிகம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எது கல்வெட்டு இருக்கா அப்படின்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு, ஒரு கல்வெட்டு. என்ன கல்வெட்டு? இந்த கியூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா பார்க்கும் மெசபடமியாவுக்கு என்னது ஹரப்பாவுக்கு இடையில வணிகம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னா என்னது, இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு. சரிங்களா? ஆமா, அடுத்து வேற என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து பார்க்கும்போது மெசபடமிக்கு என்னென்ன கார்னிலியன், வைடூரியம், செம்பு, தங்கம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மெசபடமியாக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எடைக்கற்கள் அளவிட பொறுத்த வரைக்கும் இவங்க சரியான எடைக்கற்கள் அளவிட பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும்போது இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா படிக கல் எல்லாமே என்ன வடிவத்துல இருந்து கியூபிக், அதான் பார்க்கும்போது கனச்சத்திர வடிவத்துல இருந்திருக்கு. என்ன வடிவத்துல இருந்திருக்கு, கனச்சத்திர வடிவத்துல இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நம்ம லாஸ்ட் பார்த்த மாதிரி 1:2 என்னது 4 அடுத்து என்னது 8:16 அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரேஷியோல தான் பார்க்கும்போது பார்க்கறப்ப இருந்திருக்கு. சரியா? இரும பைனரி மெத்தடை வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதுல இந்த 16 இருக்கு பாத்தீங்களா, இந்த 16ஓட ஒரு ரேஷியோ ஒரு கிராம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்பனா 13.63 கிராமா. எவ்வளவு கிராமு? 13.63 கிராம். சரிங்களா? ஆமா, அந்த டைம்ல வந்து பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அங்க போயிட்டு நம்ம ஒரு இன்ச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர்னு எடுத்துக்குவாங்க அப்படின்னா 1.75 சென்டிமீட்டர் எடுத்துக்குவாங்க. ஆமா, இதுல முத்திரைகளும் எழுத்து முறை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது முத்திரைகள் எதெல்லாம் இருந்திருக்கு அப்புறம் ஸ்டிரைட்டா இருக்கட்டும், செம்பா இருக்கட்டும், அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப சுடுமண், தந்தம், இது எல்லாத்துலயுமே முத்திரைகள் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் வந்து பார்க்கும்போது இருந்த முத்திரைகள் அங்க கிடைச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட நமக்கு நிறைய முத்திரைகள் இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் வந்து அவங்களோட தொடர்கள் மொத்தம் வந்து பார்க்கும்போது எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 5000 தொடர்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை தொடர்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்? 5000 தொடர்கள் அவங்க எழுதி வச்சது. அதுல இருக்கிறது ரொம்ப நீளமான ஒரு தொடர் அது அப்படின்னா அது 21 குறியீடுகள் கொண்டதான். எத்தனை குறியீடுகள்? 21 குறியீடுகள் சொல்றாங்க. சரியா? 21 குறியீடு வச்சதா வந்து பார்க்கணும். இருக்கிறது என்னது 20 இல்லையா, எத்தனை குறியீடுகள்? 26 குறியீடுகள் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருக்கிறதுலே ரொம்ப நீளமான ஒரு குறியீடுனா இதை தான் சொல்லணும் அப்படின்னா எதை தான் சொல்லணும், இந்த குறியீடை தான் நம்ம சொல்லணும். சரியா? ஆனா இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, இதை சரியா புரிஞ்சிக்கவே முடியல. கலை பொழுதுபோக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பக்கம் ஸ்டிடைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் ஒன்று இருக்கு. சரிங்களா? அதான் மாக்கல் நம்ம சொல்லுவோம், ஸ்டிடைட். ஆமா, அப்ப ஸ்டிடைட் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸ் யார் அப்படின்னா, யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா? தெற்கு ராஜஸ்தான். சரிங்களா? யாருப்பா? தெற்கு ராஜஸ்தான். அப்ப இந்த ஸ்டிடைட் அப்படிங்கிற கல் வந்து பார்க்கும்போது அமைந்த மதகுரு செம்பாலான வந்து பார்க்கும்போது நடனமாடும் பெண். சரி, இவை ரெண்டுமே எங்க தான் கிடைச்சிச்சு அப்படின்னா ரெண்டுமே கிடைச்சது எங்க தான், மொஹஞ்சதாரோல தான் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே எங்க தான் கிடைச்சிருக்கு, மொஹஞ்சதாரோல தான் பார்க்கும்போது பார்க்கறப்ப கிடைச்சிருக்கு. சரியா? ஆமா, அடுத்து இவங்களோட நம்பிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் இது இருந்துச்சு அப்படின்னா இவங்க பெரும்பாலும் எதை தான் வழிபட்டிருக்காங்க, இயற்கையை தான் வழிபட்டிருக்காங்க. பெரும்பாலும் எதை தான் வழிபட்டிருக்காங்க, இயற்கை தான் வழிபட்டிருக்காங்க. அப்ப அரச மரம் அப்படின்னா வழிபாட்டுக்குரியதா மேபி என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இயற்கை மரத்தை வழிபட்டிருப்பாங்க, அரச மரங்கள் வழிபாட்டுக்குரியதா இருந்திருக்கு. சில சுடுமண் உருவங்கள் தாய் தெய்வத்தை போல வந்து பார்க்கும்போது இருக்கான். சில சில உருவத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு, தாய் தெய்வம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இறந்த உடல்களை எரிச்சிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இந்த அரசியல் முறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது அரசியல் முறை செயல்பட்டதை வந்து பார்க்கும்போது, அதாவது ஏன்னா இவங்க இவ்வளோ ஒரு விஷயத்த கரெக்டா ப்ராப்பரா பண்றாங்கன்னா கண்டிப்பா என்ன நடந்திருக்கலாம், அரசியல் முறை இருந்திருக்கலாம். அரசியல் முறை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் நகர அரசுகளுக்கான, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரெண்டுமே தனித்தனி. ஹரப்பா, சரியா, வேற என்னது மொஹஞ்சதாரோ, இது ரெண்டுமே இந்த பக்கம் நகர அரசுகளுக்கான ஆட்சியமைப்பின் கீழ் இயங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆட்சியமைப்பின் கீழ் என்ன பண்ணிருக்கலாம், இயங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹரப்பா சமூகம் அப்பனா வந்து பார்க்கும்போது ஒரு உறுதியான மைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கி இருக்க வேண்டும் கண்டிப்பா. ஏன்னா எல்லா விஷயமும் எப்படி இருக்கு, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பார்க்கும்போது நல்ல நிலைமையில அது இருந்திருக்கும். சரியா? ஆமா, வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா, சரி,
ஹரப்பா மக்கள் தென்னிந்தியாவுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம். ஆமாம், இதில் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஏன்னா வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? இதில் ஒரு பாக்ஸ் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழடி அப்படிங்கிறது உறையூர் போன்றவை இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கப்பட்ட பகுதிகள். எதாவது சொல்கிறாங்க? கீழடி. ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது கீழடி, கீழடி உறையூர், அடுத்துனது கீழடி உறையூர், அடுத்து ப்ளஸ் வந்து பார்க்கும்போது அரிக்கமேடு. ஓகேவா? ஆமாம், அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? குவா குவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இது எல்லாமே அது 2ஆம் நகரமயமாக்கத்தோட பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த குறிப்பாக வந்து பக்கம் கர்நாடகா, ஆந்திரா ஆகியவை புதிய கற்கால பண்பாடுகளுடன் மேய்ச்சல் மற்றும் கலப்பை சார்ந்திருந்த வேளாண்மையில பக்கம் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. இதில் வந்து நம்ம இந்தியாவில் சவுத் சைடில் இருக்கும். அப்போ சவுத்துக்கு எங்கே போனால் நார்த் சைடு தான் பார்க்கணும். கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குது. எல்லாமே புதிய கற்கால பண்பாடுகளோட மேய்ச்சல் மற்றும் கலப்பை சார்ந்த வேளாண்மையில பக்கமும் ஈடுபட்டிருக்காங்க. புதிய கற்கால பண்பாடு எதை பண்ண பார்க்கணும்னா அது காஷ்மீர். இந்த காஷ்மீர் கங்கை சமவெளி ஆகிய வட இந்திய பகுதிகளிலும் ஒரு மத்திய இந்திய வந்து பார்க்கும்போது பார்க்குற மத்திய இந்தியாவிலும் பார்க்கும் பரவி இருந்தப்ப இந்த டைம்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கற்கால பண்பாடு இருக்குல்ல, காஷ்மீர் கங்கை சமவெளி ஆகிய இந்திய பகுதியில இருக்கட்டும், மத்திய இந்தியாவாக இருக்கட்டும், கிழக்கு பகுதியிலும் பார்க்கும் பரவி இருக்கு. எது அப்போ பார்க்கும்போது இந்த எது அப்போ பார்க்கும்போது எதை சொல்றாங்க? இந்த ஒரு நிமிஷம் இருப்பா. சரி, புதிய கற்கால பண்பாடு இதில் வந்து பார்க்கும்போது அப்போ புதிய கற்கால பண்பாடு காஷ்மீர் கங்கை சமவெளி ஆகிய வட இந்திய பகுதிகளிலும் மத்திய இந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் பரவி இருக்கும்போது அந்த டைமில் தக்காணத்தோட மேற்கு சைடு என்ன இருந்திருக்கு அப்படின்னா செம்புகால பண்பாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நார்த்து சைடு பொறுத்தோம் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்குறப்ப என்ன இருந்திருக்கு? புதிய கற்காலம். ஆனால் நம்ம சைடில் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கு? செம்பு காலம் இருந்திருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போ இது எப்போ சார் அழிஞ்சிச்சு? அப்போ எப்போ அழிஞ்சிச்சு? 1900 பார்க்கும்போது பார்க்குறப்ப நிகழ்வுனால பார்க்கும்போது அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒன்றும் பெருசாக டேட்டா கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் படித்ததான். சரியா? சரி, ஓகே, நம்ம வந்து பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே, பாய்.